பாதை எப்படிப்பட்டது? அல்லது உங்கள் வழிகள் எப்படிப்பட்டது? இந்த வாரத்திற்குரிய செய்தியை நான் ஆரம்பிக்கிற பொழுது, கீழ்ப்படிதலே உத்தமம் என்கிற செய்தியைத்தான் ஆரம்பித்தேன். ஆனால் 2, 3 நாட்களுக்கு பிற்பாடு, கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து மிக திட்டமாய் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், எத்தனையோ யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. எத்தனையோ வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அதே போல எத்தனையோ பேர் அழிவுகளையும் சந்தித்திருக்கிறது. உண்மைதானே? உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனையோ யுத்தங்கள் நடந்துச்சு, எத்தனையோ பேர் அழிவுகள் நடந்துச்சு, எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள் இந்த பூமியில நடந்திருக்கு. ஆனாலும் அதே இந்த பூமியில நாம் வாழப்போகிற காலங்கள் ரொம்ப கொஞ்சம். 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அந்த வாழ்க்கை கடைசியில வருத்தமும் சஞ்சலமுமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? நம்முடைய பாதை, நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது? ஒருவேளை நீங்கள் அப்படி சிந்தித்திருந்தாலும் சிந்திக்காமல் இருந்தாலும் கூட, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு வார்த்தை, உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டது? உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது என்பதை குறித்து கர்த்தர் கேட்கிறார். நாம் கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் கடந்து வந்த பாதை எப்படி இருக்குது? இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். நான் சுருக்கமாக செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம். விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:16 சொல்லுது, நீங்க இப்ப உங்களுடைய வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப உங்களுடைய வழியில இப்ப நீங்க நின்று என்ன கேட்க சொல்றாரு? உங்கள் பூர்வ பாதை எப்படிப்பட்டது? ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க, உங்களுடைய பூர்வ பாதை உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய பூர்வ பாதை தெரியுமா? எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல, ஒரு கடந்த காலம் எப்படி இருந்துச்சு, now what percent இப்ப எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி வரப்போகுது, இது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பூர்வ பாதை எதுன்னு தெரியுமா? தெரியல. சில நேரம் ஆமா தெரியல. அப்போ நம்முடைய பூர்வ பாதை எது? சொல்லுங்களேன், நம்முடைய பூர்வ பாதை எது? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? படம் தெரியுதா ஏதாவது? அது பாதை. சரி, அடுத்த கேள்வி ஒன்று அதிலே இருக்குது. நம்முடைய வழி எங்கே? நம்முடைய வழி எது? நம்முடைய வழி எங்கே இருக்கு? இந்த ரெண்டுமே இந்த வசனத்துல சொல்றாரு. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். என்ன அழகா சொல்றாரு. அப்ப வழிகளில் நின்றுட்டு, இப்ப நீங்க உங்க வாழ்க்கை பாதையில் நின்றுட்டு உங்க பூர்வ பாதை எதுன்னு பார்த்து நல்ல வழி எங்கே என்று விசாரித்து அதுல நடங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படி சாத்தியமா, இது எப்படி நடக்க முடியும் என்பதை குறித்து நீங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. சரி, இப்போ அதுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். இப்போ ஒருத்தரை நீங்க புதுசா சந்திக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பார்க்குக்கு போனீங்க, புதுசா ஒருத்தரை சந்திக்கிறீங்க. சந்திக்கும் போது ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறீங்க. ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க,
எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை பரஸ்பரம் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஊர் பேரை சொல்லுவார். நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னா, ஓ அந்த ஊரா நீங்க? அப்ப அந்த ஊர்ல இவர் உங்களுக்கு தெரியுமா? இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. ஆமா நீங்க சொல்றவர் எங்க சித்தப்பா தான், எங்க பெரியப்பா தான் அப்படிம்பார். என்னங்க பெரியப்பாவா? அப்ப சொந்தமாயிட்டீங்களே. எங்களுக்கு ரொம்ப சொந்தம். இந்த மாதிரி சம்பாஷணை கேட்டிருக்கீங்களா? ஆமா இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க நிறைய நாள். ஒண்ணுல அவர் ஏதோ யாருன்னு தெரியல பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அவர் சொந்தமாயிட்டார் கடைசியில சொந்தக்காரங்க. அம்மா இதுதான் பூர்வ பாதை. உங்க சொந்தம் உறவு பந்தங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் பூர்வ பாதை. இப்ப புரியுதா பூர்வ பாதைன்னா என்னன்னு? இப்ப இந்த பூர்வ பாதையில நீங்க போய் நின்று விசாரிச்சீங்கன்னா எங்க போய் முடியும் தெரியுங்களா? நோவா காலத்து வரைக்கும் போயிடும். இன்னும் ஆதாமியா காலம் வரைக்கும் போயிடும். சொந்தம் வந்துடும். அவங்க மூலமா நம்ம எல்லாம் சொந்தம். இதுதான் பூர்வ பாதை. இப்ப இந்த பூர்வ பாதையில நின்னு நல்ல வழி எங்கன்னு கேளுங்கிறார். நல்ல வழி எங்க? அப்ப மத்த வழியெல்லாம் என்ன? நல்ல வழி எங்கேன்னு கேட்கும் போது தீமையான வழி எங்க இருக்குதுன்னு அர்த்தம். இந்த உலகம் பூராமே தீமையான வழி நிறைய இருக்கு. அதனால நீங்க நல்ல வழி எங்கேன்னு கேளுங்கிறாரு. இப்பதான் அந்த தலைப்பை கொடுத்தாரு. உங்கள் வழிகள் எப்படிப்பட்டது? உங்கள் வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது? நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நம்ம எந்த வழி போயிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்முடைய இலக்கு என்ன? நித்திய ஜீவன். அதுக்கு தான் வழி, அந்த வழி தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் தெரியாம இன்னைக்கு பல அந்த காரியங்களை செய்து விலகி போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த பூர்வ பாதையை நீங்க கண்டுபிடிப்பீர்களானால், ஒருவேளை நம்ம இந்த பூமியில சிருஷ்டித்த தேவன் நமக்கென்று ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். நாம் செல்வதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நடங்கன்னு கர்த்தர் சொல்றார். நான் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழியிலே நடங்கன்னு கர்த்தர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். அப்போ பூர்வத்தில் கர்த்தராகிய தேவன் மோசையின் நாட்கள்ல தம்முடைய ஜனங்கள்ல தமக்காக அவர் தெரிந்து கொண்ட வழியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த வழியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாருங்க, வாசிச்சு பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுக்கப்புறம் 19, 20 வாசிக்கலாம். முதல்ல உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பிழைத்து பெருகும்படிக்கு சுதந்தரிக்க போகிற தேசத்தில் நீ சுதந்தரிக்கிற போக தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு வழிகளை ஏற்படுத்துறேங்கிறார். இப்ப 19 வாசிங்க. வசனம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மானவர் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசேயின் இடத்துல சொன்ன பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 19ஆம் வசனத்துல வாசிச்சோம். நான் ஜீவனையும் மரணத்தையும். பாருங்க, ஒன்னு ஜீவன் ஒன்னு மரணம், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். ஜீவனை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன். அடுத்து ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன். நீ எது வேணாலும் தெரிஞ்சு எடுத்துக்கங்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ரெண்டையுமே கொடுத்துறாரு. இப்போ ஜீவனை கொடுக்கிறாரு, மரணத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சாபத்தை கொடுக்கிறார். நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஜீவனை தேர்ந்தெடுப்பீங்க, அங்க ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுப்பீங்க. ஏன்? ஆனா
ஜனங்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுங்களா? நம்ம வழி அதுதான். நம்ம வழி அதைத்தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க கடைசியில. கர்த்தர் சொல்றாரு, இதை வானத்தையும் பூமி இந்த வார்த்தைக்காக நான் சாட்சியா வைக்கிறேன். இதுக்கு வானமும் பூமியும் தான் சாட்சி, பார்த்துக்கங்க. அதனால நான் உனக்கு சொல்றேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு 20ஆம் வசனத்துல அந்த அடுத்த பகுதி சொல்லுது, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் நீங்க நல்ல வழியில போக முடியும். நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளாம மரண வழியை தெரிந்து கொண்டா நீங்க போய் சேர வேண்டிய இடம் வேற. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை தெரிந்து கொண்டா அதுக்கு பேர் வேற, அது போற இடமும் வேற. நீங்கள் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இப்ப சொல்றார், உங்கள் வழிகள் எப்படிப்பட்டது, உங்கள் வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது, நீங்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், எந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சிறு குறிப்பை சொல்லிட்டு நான் செய்திக்கு கடந்து போகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருந்தே இருக்காரு. வாழ்க்கை முறை அது நிழல், இது நிஜம். சரி, அது மாதிரி சுருக்கமா ஒரு ஹைக்கு மாதிரி சொல்லுங்க. அல்லது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வேற்றுமை, என்ன அதுல இது வேறுபாடு என்ன, இல்ல ஒற்றுமை என்ன? அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன, எல்லாம் ஒரே புத்தகமா தானே இருக்கு, ஒரே பக்கம் தான் இருக்குது. பழைய ஏற்பாடு முற்றிற்று, அது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் சொல்ல மட்டும் செஞ்சிருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து காண்பிச்சாரு. ஆமென், வெரி குட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமாக ஒரு காரியம் சொல்றேன். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சட்டதிட்டங்களாக வகுத்து கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுங்களா? இந்த நியாயப்பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள், நியமங்கள், கட்டளைகளை எல்லாம் தான் ஒருவரே செய்து முடித்து என்னைய பின்பற்றுங்கன்னு சொன்னது புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து நமக்காக பிரமாணங்களை, நியமங்களை, கட்டளைகளை கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டார். பிரமாணம் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடு, பிரமாணத்தை முடித்தது புதிய ஏற்பாடு. இனி நீங்க கட்டளைகளின்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம கட்டளை கடைபிடிக்க வேண்டாமா? 10 கட்டளைகள் வேண்டாமா? கர்த்தர் சொல்லிருக்கிற சட்டதிட்டங்கள்லாம் வேண்டாமா? வேணுமா வேணாமா? வேணும். அப்ப செய்தி இன்னைக்கு முடியாது. வேணும்னு சொல்லிட்டா அதுல ஆயிரக்கணக்கான வசனங்கள் அதுல நமக்கு பேலன்ஸ் அதுல இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டில் சுருக்கமா சொல்றாரு, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இல்லை. உங்கள் தெளிவுக்காக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் செய்தியை தொடர்கிறேன். இது செய்திக்கு தேவையானதான். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தமானவர்களுக்கும் சீர்கெட்டு போனவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கள்ளர்களுக்கும் ஆண் புணர்ச்சிக்காரர்களுக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி, இந்த சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கும் நல்ல உபதேசத்திற்கும் எதிரிடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய்
விதிக்கப்பட்டிருக்கிறது. எது விதிக்கப்பட்டிருக்கிறது? ஆரம்பத்துல என்ன வாசிச்சீங்க? நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் இவங்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22 கேட்டகரி இருக்குதுல. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நியாயப்பிரமாணம் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதா? நியாயப்பிரமாணம் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீங்கள் பாவியா நீதிமானா? பாவின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நீதிமான் சொல்றவங்க கை தூக்குங்க. அப்பயும் பாதி கை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு பாவியில நின்னுக்கன்னு, இல்லையா நீதிமான்ல நின்னுக்கன்னு. ரெண்டும் இல்லைனாக்க சிரமம் தான் கொஞ்சம். ரட்சிக்கப்பட்ட பாவியா, மனம் திரும்பின பாவியா? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணமானது நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை ஐயா. அப்ப நீங்க நீதிமானா இருக்கீங்களா? ஆமென். அடிச்சு சொல்லணும், பக்கத்துல அடிச்சு சொல்லிடாதீங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை விடுதலை ஆக்கி விட்டார். இனி நான் நீதிமான். அவரே உங்களை நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. நீங்க ஏன் பாவி நான் பாவின்னு இருக்கீங்க? அவரே உங்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அப்ப இந்த நியாயப்பிரமாணமானது இந்த நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின நமக்கு அது விதிக்கப்படாமல், இதற்கு விரோதமாக இருக்கிற மற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதான் பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சீக்கிரம் உங்களுக்கு செய்திகளை கொண்டு போறேன். அப்ப ரோமருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 8ஆம் அதிகாரத்துல 1, 2 ஆகிய வசனங்களை 3 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுச்சு, நீ இது செஞ்சா இது தப்பு, இது செஞ்சா உனக்கு இப்படி தண்டனை, இப்படி செஞ்சா அப்படி தண்டனை. இதான் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்போ ஆவியின்படியே நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், தேவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. எல்லாம் சொல்லுங்க. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. விடுதலை ஆயிட்டீங்களா இல்லையா? விடுதலை ஆயிட்டீங்கல்ல? ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பிரமாணம் ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு. இந்த பிரமாணம் எல்லாம் தேவனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல, பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்தும் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்தும் விடுதலை ஆக்கிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கி இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. உங்களுக்காக தன் விலையை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி இதை உங்களுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷம். நீங்க செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? நான் தப்பிச்சுட்டேன், அவர் மாட்டிக்கிட்டான். கர்த்தர் அதான் செஞ்சாரு. உங்களை எல்லாம் தெரிஞ்சே தப்பு வைக்கிறார், தெரிஞ்சே உங்களை காப்பாத்திட்டு இவங்களுக்கு பதிலாக நான் அடிபட்டுக்கிறேன். அந்த அன்பு எவ்வளவு அன்பு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அது உங்களுக்கு சுருக்கமாக சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், புவியீர்ப்பு விசை. இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன செய்யுதுனாக்க, இதனுடைய பிரமாணம் என்ன தெரியுங்களா? மேலே தூக்கி போட்ட எந்த பொருளும் கீழே தான் விழுந்தாகணும், கீழே தான் விழுகணும். இதுதான் பிரமாணம், சரிதானே? மேலே போற எதுவுமே கீழே விழுந்தே ஆகணும். இந்த பிரமாணத்தை மாத்துறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை கொண்டு வந்தாங்க. என்ன தெரியுங்களா? ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. ஏரோப்ளேன் மட்டும் மேலேயே பறக்குது, ஏன் கீழே விழுக மாட்டேங்குது? புவியீர்ப்பு விசையை எதிர்த்து செயல்படுறதுக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். அது அந்த அடுத்த பிரமாணம். நீங்க கேட்கலாம், அப்ப மேல போற பிளேன் ஏப்பா கீழே விழுகல அப்படின்னா, அந்த பிரமாணத்தை மாத்தியாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், சத்தியம் தானே? பாவத்தை செஞ்சா மரணம் வரும், பாவம் செய்யற ஆத்மா சாகும், இது பிரமாணம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த மரணத்தையே நான் ஜெயிச்சிட்டேன், அந்த பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் நான் ஜெயிச்சிருக்கிறேன்ப்பா. இனி உனக்கு மரணம் இல்லை, இனி உனக்கு பாவம் வராது.
ஏன்னா உன் பாவத்தை பரிகாரம் பண்ண நாம் பலியானேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதுதான் அந்த பிரமாணம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மேல போன பொருள் எல்லாம் கீழே விழுகணும், இதுதான் பிரமாணம். எப்ப மேல போனது கீழே விழுகிறது பிரமாணமா இருந்தாலும் அதற்கு எதிர் பிரமாணத்தை கண்டுபிடிச்சாச்சு. மேல பறக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் சரிதான், ஆனா மரணத்திலிருந்து விடுதலையாக்குற பிரமாணத்தை கண்டுபிடிச்சாச்சு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுல 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் ம், சகோதரரே, ஆ, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு ம். நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இந்த மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி ஆ. பிழைத்தால் ஆ. சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் தான் சாவீர்கள். ஆவியினாலே ம். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமா, அப்ப சரீரத்துல நம்ம செய்கைகளை அழிக்கணும், மாம்ச சிந்தைகளை அழிக்கணும். மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லியிருக்கு. 17 வாசிங்க. சரி, 15 வாசிங்க. ஆ, பயப்படுகிறதற்கு ஆ. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆ. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் கிறிஸ்துவுக்கு சுதந்திரருமாமே. உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவனோட கூட ஆ. நாம் மகிமைப்படும் படிக்கு ம். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நமக்காக வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் உன்னதமான தேவன் இயேசு. அவர் நம்முடைய சொந்த பிள்ளையா மாத்துறாருங்க. யோவான் 1:12 சொல்லுது, வாசிக்க வேண்டாம், மனப்பாட வசனம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க அவர் பேர்ல விசுவாசம் வச்சாவே நீங்க அவர் சொந்த பிள்ளையா அவர் அங்கீகாரம் கொடுத்துறாரு. அப்புறம் ஏன் மற்றதுக்கு பயப்படுறீங்க? பயப்பட வேண்டாம். உலகத்தை குறிச்சும் உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நீங்கள் சுதந்திரமாய் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துடனே உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, நானே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது. நான் தான் வழி, என்னை பின்பற்றி வாங்கங்கிறாரு. என்னை அல்லாம நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, பிதாவுடைய வீட்டுக்கு வர முடியாது. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உங்களுக்கு ஜீவனை தருகிறவர். அப்ப நம்ம வழி எது? அப்ப முத கேட்டேன்னு தெரியல, இப்ப வழி எது? நமக்கு என்ன வழி? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுதான் வழி. நம்முடைய வழி இயேசுதான் வழி. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் கொண்டு வர வேண்டியிருக்கு. நம்முடைய வழி எதுனாக்க, நம்ம ஒரு இந்த பக்கம் போனா இப்படி போகணுமா, அந்த வழி இல்லை. நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இயேசுதான் வழி, இல்லாம வேற வழியே கிடையாது. சரி, அப்படினால பாதை எதுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. உங்களுடைய பாதை, பூர்வ பாதை தெரியும், இப்போ உங்க வழி தெரிஞ்சிருச்சு. இதைத்தான் எரேமியா 6:14 கேட்கிறாரு, நீங்க வழிகளிலே நின்று உங்கள் பூர்வ பாதை எது என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று கேட்டு அதிலே நடவுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இப்ப பூர்வ பாதை நீங்க விடுறீங்க, உங்க வழி எங்கேன்னு இப்ப கண்டுபிடிங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 25:12 சங்கீதக்காரன் மூலமா இந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அல்லேலூயா. யாருக்கு தம்முடைய வழியை போதிக்கிறாரு? யாரு கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை போதிக்கிறார். கடவுளுக்கு பயப்படாதவங்களுக்கு வழி தெரியாது, வழியை கற்றுக் கொடுக்க மாட்டாரு. நீங்க எவ்வளவு தூரம் வழி கேட்டாலும் சொல்ல மாட்டார். ஏன்? நீங்க கடவுளுக்கு பயந்து நடக்கணுங்க. கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான் தாம் தெரிந்து கொள்ள போகிற வழியை போதித்துக் கொடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. வேற யாருக்கும் வழி தெரியாது. சரி, இன்னைக்கு கடவுள் பயம் இருக்குதா உலகத்துல? உலகத்துல வேண்டாம், நம்ம வீட்டுல, நம்ம நாட்டுல, நம்ம வீட்டுல நீங்க அப்படியே பாருங்க, நம்ம குடும்பத்துல கடவுள் பயம் இருக்குதா? அப்ப யார் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் வழியை போதிக்கிறேங்கிறார். கடவுளுக்கு பயப்படலைன்னா வழியை சொல்லித்தரவே மாட்டார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே கடவுள் பயம் இருக்குமானால்
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே நமக்குள்ள, நம்ம குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் பயம் இருக்குமானால் ஜனங்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதே போல சர்ச்சுக்கு சண்டே தவறாம வந்துருவோம். கடவுள் பயம் இருந்துச்சுன்னா சண்டே சர்ச்சுக்கு தவறாம வந்துருவோம். சரி, எந்த காரியத்துக்காகவும் எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டாங்க. அங்க போனேன், இங்க போனேன், அங்க நடந்து போச்சு, இப்படி ஆகி போச்சு, எதுக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, தவறு செய்ய மாட்டாங்க, தவறை மறைக்க மாட்டாங்க. ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை செய்ய மாட்டாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கடவுள் பயம். கடவுள் பயம் இருக்கிறவங்க நைட்டு 11:30 வரைக்கும் செல்ல நோட்ட மாட்டாங்க. ஆமா, கடவுள் பயம் இருக்கிறவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தனியா பூட்டிக்கிட்டு உள்ள யார்ட்டி போன் பேச மாட்டாங்க கடவுளுக்கு பயப்படுறவங்க. அப்ப இப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்னடா நம்மளை பத்தி அப்படியே சொல்றாரு. ஆமா, அப்ப கடவுள் பயம் இல்லை. இன்னைக்கு கடவுள் பயம் இல்லை. சரி, கடவுள் பயம் இருக்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு இருக்கிறது போதும்ட்டு போயிடுவாங்க. எதுக்குடா நமக்கு அந்த சொத்து, இருக்கிறது நமக்கு போதும்ட்டு போயிடுவாங்க. அப்ப கடவுள் பயம் இல்லாதவங்க அவங்களுடைய வழி எப்படிப்பட்டதுன்னா, அதுதான் மரண வழிகளுக்கு கொண்டு போய் விடும். யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஜீவ வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். அது நித்திய ஜீவன்ல கொண்டு போய் சேர்க்கும். அதனால இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் வழிகள் எப்படிப்பட்டது, உங்கள் வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது. பூர்வ பாதையில நின்று திரும்பி பாருங்க, எப்படி வந்தோம், இப்ப எந்த வழியில நிக்கிறோம், எந்த வழியில போக போறோங்கிறத பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யோசிக்க டைம் கொடுக்கிறேன். இப்ப வேதத்துல வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ல் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம். பிரசங்கி, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நட. கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்துகொள். வாலிபனே, உன் கண்ணின் காட்சிகளிலே நட, உன் நெஞ்சில் நீ தீர்மானத்துக்கு நட, எல்லாம் செய். ஆனா கடைசியில இதெல்லாத்தையும் நியாயத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவாருங்கிற தெரிஞ்சுக்கங்கிறார். அடுத்த வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. உன் மன சஞ்சலத்தெல்லாம் நீக்கி போட்டுரு. இதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. இதை இளவயதும் வாலிபமும் மாயையே. இன்னைக்கு பெரும்பாலான வாலிப பிள்ளைகள் மத்தியில கடவுள் பயம் சுத்தமா இல்லை. கடவுள் பயமே இல்லாம போயிருச்சு. இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க, தங்க இஷ்டப்படி விரும்பினபடி போறாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசி ராஜாவிட்ட அறை வீட்டுக்குள்ள நடக்கிறதையும் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கான்னு சொல்றேன். அப்படின்னா என்ன, உன் பெட்ரூமுக்குள்ள என்ன நடக்குன்னு கூட பார்த்து சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராங்கிறான். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். நீங்க எவ்வளவு மறைச்சாலும் வெளியில வந்துடும். ஒருவேளை இப்ப வேணா தெரியாது நீங்க நினைச்சுக்கலாம், நான் செய்யற தவிர யாருக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துருவார். அப்ப கடவுள் பயம் இன்னைக்கு டோட்டல் எல்லாம் போச்சு. திருப்பி எரேமியா 18க்கு வாங்க. சுருக்கமா 2 வசனத்துல நான் வாசி நிறைவு செய்ய போறேன். எரேமியா 18ல் 18ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம், அல்லது சரி 15 மட்டும் வாசிங்களே போதும். 15 மட்டும் வாசிங்க. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இவ்வளவெல்லாம் சொல்லி ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்களாம், என்னை மறந்து, உன்னதமான தேவனை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடாத பாதையில நடக்கிறாங்க, அந்த வழியில அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. அவங்க கரெக்டா நடந்து வர்றாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு விரோதமா வரும்போது, கர்த்தரை மறந்து வேற அந்நிய தேவர்களுக்கு பலியிடும் போது, தூபம் காட்டும் போது தங்கள் வழிகளிலிருந்து மாறி போறாங்க. ஜனங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ நீங்கள் கர்த்தரை மறந்து வேறு வழியிலே நடக்கும்போது பூர்வ பாதையிலிருந்து விலகி போகிறீர்கள் என்ற அர்த்தம்.
கர்த்தர் ஆதியில சொன்னார், உபாகமம் 30 வாசிச்சோம், இதோ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீயோ ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் ஜீவனை தெரிந்து கொண்டு போனாங்க? இல்ல. நிறைய பேர் மரண வழி தான் தேர்ந்தெடுத்து போனாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பேர் பாவ வழியில போயிட்டாங்க, யாரும் நிக்க முடியல. இதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, ஏசாயா 30 அதிகாரம் 21 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாகவாவது இடதுபுறமாவது சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று காதுகள் கேட்கும். உங்கள் காது கேட்கும். உங்கள் காதுகள் எப்படி கேட்குமா? நீங்க வலதுபுறமா சாயும் போதும் இடதுபுறமா சாயும் போதும், வழி இதுவே, இங்கிட்டு போகாதீங்க, இங்கிட்டு சாயாதீங்க, இங்கிட்டு சாயாதீங்க, இதான் வழி, இதுல இதிலே நடங்க, நடவுங்கள் இதுல நடங்க, இதுல நடங்கன்னு என்று சத்தம் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்களுக்கு உங்கள் பின்னால காதுகள் இருந்து உங்க கேட்கும். காது கேட்கும். பின்னால சொல்ற சத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேட்டது இல்லையா? வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சே இது தப்புன்னு தெரியும், போடா யாரும் செய்யாதவ செஞ்சு விட்டான் அப்படின்னு இடதுபுறம் சாயும் போது பின்னால ஒன்று சத்தம் கேட்குமா, டேய் அந்த பக்கம் போகாத, ஆமா அந்த பக்கம் போகாதன்னு கேட்கும். இது நிறைய உணர்வோம் நம்ம. சத்தம் அதுக்காக உங்களுக்காக மைக் போட்டு ஹலோ மைக் டெஸ்டிங் உங்களுக்காக அப்படியா கேட்கும்? அப்படிலாம் கேட்காது. சொல்லு, நீ நடக்கிற பாதை, டேய் போகாத, அந்த பக்கம் சாஞ்சிராத, ஆபத்து. திருப்பி வலது பக்கம் சாயும் போது அப்பயும் பின்னாலும் சத்தம் கேட்கும், போயிடாத, அது மிகப்பெரிய படுகொலி, விழுந்தினா எந்திரிக்க முடியாது. நீதிமொழிகள் புத்தகத்தில் அருமையா சொல்லுவார், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஓசியா 14 அதிகாரத்துல 9 சொல்றாரு, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். நீதிமான்கள் மாத்திரம்தான் அந்த வழியில நடக்க முடியும். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். பாதகரோ வென்றால் அவைகளிலே இடறி விழுவார்கள். அந்த நல்ல பாதையில யார் நடக்க முடியும்னா, நீதிமானா இருக்கிறது மட்டும்தான் நடந்து போக முடியும். யார் நீதிமான்? யார் நீதிமான்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் நீதிமான். யாருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் நீதிமான். யாருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ நீங்கள் நீதிமான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல யோவான் சுவிசேஷம் 8:12 ஒருத்தர் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 12 வாசிங்க. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நான் உங்களுக்கு வழியை வச்சிருக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். என்னை பின்பற்றி வந்தா நீங்க இருளுக்குள்ள போக மாட்டீங்க, நீங்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள். அப்போதான் நீங்க நீதிமானா மாற முடியுங்கிறாரு. எசேக்கியேல் 18:9, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18:9 மனப்பாட வசனம் கற்றுக்கொள்ளுங்க. யார் நீதிமான்? நீங்க அந்த எசேக்கியேல் 18க்கு மேல எழுதி வச்சுக்கோங்க, யார் நீதிமான்? அதுக்கு பதில் அங்க இருக்கு. 9 வசனம் வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானேயாகில் அவனே நீதிமான். அவனே நீதிமான். யார் நீதிமான்? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என் கட்டளையின்படி நடங்கங்கிறாரு, என் நியாயங்களை கைக்கொள்ளுங்கிறாரு. இது 2-3 வாரத்துக்கு முன்னாடி அதை பேசணும்னு நினைக்கிறேன். அவர் கட்டளைகளும் நியாயங்களும் பிரமாணங்களும் ரொம்ப பாரமுள்ளவைகள் அல்லவே. அதெல்லாம் ரொம்ப பாரமானதல்ல. பாரமானதெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்மளை ஈஸியா சுதந்திரிக்க சொல்றாரு, லெகுவானதை கொடுத்து சுதந்திரிக்க சொல்றாரு. எப்படி லெகுவானதை கொடுக்கிறாருன்னா, 10 கட்டளைகள் ரொம்ப பாரம். 10 கட்டளைகள் ரொம்ப பாரமான கட்டளைகள். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்னு இச்சையாதிருப்பாயாக, இதெல்லாம் ரொம்ப பாரமான காரியம்னு வச்சுக்கோங்க. லெகுவான காரியமா மாத்தி கொடுத்துட்டாரு 2 2.
உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனையானது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இது லகுவானதை மாத்தி தந்துட்டாரு. அன்பு செலுத்ததானே, ஓகே. இப்ப என்னன்னா இது பாரமாயிருச்சு. இப்ப மற்றவங்க மேல நம்ம எப்படி அன்பு செலுத்துறது? தண்ணி எடுக்க போகும்போது எங்கூட சண்டை போட்டியில எப்படி உங்களோட அன்பா இருக்கிறது? நான் சாக்கடை என் வீட்டு பக்கம் திருப்பி விட்டியில எப்படி உங்களோட அன்பா இருக்கிறது? நான் போகும்போது நாய் விட்டு கடிக்க விட்டியில உண்மையில எப்படி அன்பா இருக்கிறது? இன்னைக்கு அப்படித்தான் ஜனங்கள் மாறிட்டாங்க. கூட இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கூறதுக்கு நம்மளால முடியல. அதனாலதான் சொல்றாங்க இதுக்கு 10 கட்டளைகளே தேவலை போல் இருக்கு. 10 கட்டளை கூட கஷ்டப்பட்டு கடைபிடிச்சு வந்துடலாம், இதை கடைபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்படியானால் நீங்கள் இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். யோவான் 8:12 வாசிச்சோம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? ஆமாவா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக ரோமர் 13ஆம் அதிகாரம், அதில் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுக்கலாம். இதோட நான் நிறைவு செய்கிறேன். 11, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் நாம் கால- காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன நாம் போது விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் ரட்சிப்பு இருக்கிறதை பார்க்கிலும் சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் அப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்பொழுது அது அதிக சமீபமாய் நமக்கு முன்பாக இருக்கிறது. எப்போ ரட்சிக்கப்பட்டப்போ நமக்கு ரட்சிப்பு எப்போ பக்கத்துல இருந்துச்சோ அதை விட இப்போ ரொம்ப பக்கத்துல இருக்குது. இந்த ரட்சிப்பு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. 12ஆம் வசனம், இரவு சென்று போயிட்டு பகல் பகல் சமீபமாயிட்டு. அப்ப இரவு வேலை முடிய போகுது, இப்ப பகல் வரப்போகுது. ஆகையால் அந்தகாரத்தின் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் கிரியைகளை தள்ளிவிட்டு ம், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அப்போ அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல 13 இப்பதான் வசனம் சொல்லுது, களியாட்டம், வெறியும் வெறியும், வேசித்தனமும் வேசித்தனமும், காமவிகாரமும் காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல ஆ, சீராய் நடக்க கடவோம். அப்ப இதெல்லாம் யார் நடக்கிறது? இப்படிலாம் யார் நடப்பாங்க? பகல் நடக்கிறவங்க நடக்க மாட்டாங்க. இப்படி இது யார் நடக்கிறாங்க? அப்ப இரவுல நடக்கிறவங்க. இதெல்லாம் இருட்டில் நடக்கிற வேலை. அதனாலதான் சொன்னேன், கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தா 11:30 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதான் அப்ப இருட்டில் நடக்கிற வேலை என்ன? நீங்க பகல் நடக்கிறவங்க நடக்கணுமா? பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஒழுங்கா நடக்கணுமா? அதனால சொல்றாரு, களியாட்டுகள், வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, ஆமா இப்படிப்பட்டவைகளில் நீங்க நடக்காதீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த வழியில் நிக்கிறீங்க? உங்க பாதை எப்படிப்பட்டது? இதெல்லாம் இருக்குதா நம்ம வாழ்க்கையில? இருக்குதா? இல்லையா? எது கேட்டாலும் ஆச்சரியமா இருக்குதா? 14ஆம் வசனம் வாசிங்க. துர்ரீச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, ஆமென், அல்லேலூயா. அப்ப துர்ரீச்சைகளுக்கு நம் உடலை பேணாமல் இருந்து தரித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வழி சுத்தமா மாறும், நீங்கள் போகிற பாதை இன்பமா இருக்கும். நீங்க வெளிச்சத்தை நடக்கிறவர்களை போல, பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒன்றுல இடறி விழ நேரிடும். அதனாலதான் ஏற்கனவே சொன்னாரு, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதுல நடங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை உங்க காதுக்கு பின்னால கேட்கும். கண்டிப்பா கேட்கும். நீங்க ஒரு தவறு செய்யறீங்க, துணிகரமா ஒரு தவறு செய்ய போறீங்க, பின்னால சத்தம் கேட்கும், செய்யாதரா, இது போயிடாத, இது பாவம், இது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன செய்வோம்? போடா, உலகத்துல செய்யாததா நம்ம செஞ்சுட்டான். அது யார் சொல்ற வார்த்தை? சத்துருவா பக்கத்து வீட்டுக்காரனா? சரி, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படித்தான் கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரன் சத்த மாதிரியே கேட்கும். நீ போடாம, அப்புறம் நான் இருக்கேன் இங்க சொல்லுவேன், அப்புறமா எனக்கு தெரியாதுங்க, அவர் போனார், நான் என்ன செய்வேன்ட்டு போயிடுவாங்க. அதனால பூர்வ பாதைகளிலே நின்று உங்கள் வழி எங்கே என்று தேடி பாருங்க, கேளுங்க. உங்க வழி எது, நான் நடக்க வேண்டிய வழி எதுன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நல்வழிப்படுத்துவார். இறுதியாக ஒன்றை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். யோவான் 6:60.
அதோட முடிஞ்சாரு. யோவான் 6:60 சொல்றாரு. வாசிங்க. ஆ, இதை கேட்டபோது ம், இது கடினமான உபதேசம், ம். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். உங்களுக்கு கேக்குதா இப்ப? இந்த உபதேசத்தை கேட்ட பொழுது சீசர்களே மிரண்டாங்க. ஐயோ, இது கடினமான உபதேசமாச்சே. மற்றவங்கள்ட்ட அன்பு கூறதா, எதிரிட்டு அன்பு கூறதா, விரோதிகளுக்காக ஜெபம் பண்றதா, இது கடினமான உபதேசமாச்சே. அப்ப இந்த கடினமான உபதேசம் என்று சீசர்கள் கூட சொல்லிக் கொண்டாங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு கடினமா தெரியுதா இந்த வார்த்தையெல்லாம்? உங்க வழி என்ன? நீங்க இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது கடினமா தோன்றுதா? ஆமா, கடினமா தோன்றுனா நீங்க வேற வழியில நிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிக்கிறவங்க இருந்தா நீங்க எபேசியர் 4:17-32 வரைக்கும் குறிச்சுக்கங்க. பிலிப்பியர் 3:17-21 வரைக்கும் குறிச்சுக்கங்க. 2 யோவான் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும், 2 யோவான்ல 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசி ஜெபம் பண்ண போறோம். 2 யோவான் 8-9 மட்டும் வாசி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பூரண பலனை பலனை பெறும்படிக்கு பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிக்கை சத்தம் கேக்குதா? என்ன எச்சரிக்கை சத்தம்? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரணமான பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். பிதாவையும் குமாரனையும் உடையவன். நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைச்சிருக்கிறீங்களா? ஆமென். அதனாலதான் நம்முடைய சபையினுடைய பேரே அப்போஸ்தல உபதேச ஊழியங்கள். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு என்ன உபதேசித்தாரோ அதை உபதேசிக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக நம்முடைய திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால கடைசியில் அந்த வாய்ப்பாடெல்லாம் சொல்லுவோம். எந்திரிச்சு கூட சொல்லுங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இப்ப அடுத்தது நீங்க சொல்லுங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இப்ப அந்த இடத்துல நீங்க போட்டுக்கங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற நானோ. அழகா சொன்னாங்க. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற நானோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் உங்க பூர்வ பாதை. இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற பாதை தான். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இப்ப உங்க வழி எங்க நீங்க கேட்டு பாருங்க. நீங்க போகும்போது வழி எங்கப்பா, என் வழி எது, நான் போற பாதை எது, என் பூர்வ பாதை எது, நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன், நான் போற பாதை அடைஞ்சிருவேனா, போய் சேர்ந்துருவேனா? அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறமான்னு பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டு மீறி நடக்கிறவங்க கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் உங்களுடைய உபதேசத்தை கேட்டு அது கீழ்ப்படிந்து நடக்கிறேன்ப்பா. எசேக்கியேல் 18:9 சொல்லப்பட்டிருக்கிறதே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நான் உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் தகப்பனே. அன்பு கூறுவதுதான் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிரதான கற்பனை. ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் என் வழியை மாற்றிக்கொள்ளுகிறேன். எல்லார் மேலே அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே. என் வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறேன். நான் இருளிலே நடக்காம பகலே நடக்கிறவனை போல சீராய் நடக்க கற்றுக்கொள்ளுகிறேன். களியாட்டுகளும் வெறியும் காம விகாரமும் இந்த பூமியில இருக்கிற எல்லா விரோதமான காரியங்களும் எடுத்து போடுகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வழிகளை சீர்படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த ஆசீர்வாதமான வேளையில கர்த்தர் தானமாய் கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரோடும் கூட சேர்ந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு கோடான கோடியாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் இருதயம் தொடப்பட்டது. ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒரு வாய்ப்பை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வழிகள் எங்கே போகிறது, எதை தேடி போய்கொண்டிருக்கிறது, எதை நாடி போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாட்களில் தகப்பனை விசேஷித்த விதமாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. நிச்சயமாகவே நாங்கள் உங்களுடைய நித்திய ஜீவனிலே பங்கெடுக்கும்படியாக எங்களுடைய வழிகள் நித்திய ஜீவனுக்கு போகிற வழிகளாய் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிகளிலே வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற வார்த்தை காதுகளுக்கு பின்னாலே கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தையை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை சிறப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வருகிற நாட்களில் உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் மன நிறைவும் இன்றைக்கும் என்னென்றைக்கும், குறிப்பாக இந்த நாள் கூடுகையில் பங்கெடுத்துக் கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் அவரவர் குடும்பத்தார் யாவரோடும் கூட கர்த்தருடைய ரகசிய வருகிலும் நித்திய ராஜ்யமும் தங்கி தாவரிப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயங்கொண்ட தேவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.